இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 122 அதிகாரம் தாவீது பாடின ஆரோகண சங்கீதமாக பாடுகிறோம். இதையும் இஸ்ரவேலின் ஜனங்கள் ஆலயத்திற்கு கடந்து செல்லும் பொழுது, எருசலேமிற்கு புனித யாத்திரையாக செல்லும் பொழுது வழியிலே பாடக்கூடிய சங்கீதமாக இவையும் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உபாகமம் 16:16 வருஷத்திற்கு 3 முறை ஆசரிக்கிற புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, கூடார பண்டிகை ஆகிய பண்டிகையினுடைய நாட்களிலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன்னுடைய ஆண்மக்கள் யாவரும் வரவேண்டும் என்று சொல்லியிருந்த அந்த கட்டளையை ஏற்றவர்களாக எருசலேமுக்கு அவர்கள் புனித பயணமாக செல்லும் பொழுது பாடுகிற சங்கீதமாக இவைகள் அமைந்துள்ளன. 122 சங்கீதம் முதல் வசனத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆண்டவருடைய ஆலயத்திலே அந்த நாட்களிலே, தாவீதின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரம்தான் தேவனுடைய ஆலயமாக இருந்தது. அங்கே கிருபாசனத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு எழுந்தருளி அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடக்கூடியவராக இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் ஆலயத்திற்கு செல்கிறதினால் வருகிற நன்மைகளை குறித்து இந்த சங்கீதத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொல்லுகிறார். என்னுடைய கால்கள் இப்பொழுது, என்னுடைய அடிகள் உறுதிப்படுத்தப்பட்டபடியினால் என் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொல்லுகிறார். அவர்தான் இன்னொரு சங்கீதத்தில் எழுதும் பொழுது, உளையான சேற்றிலிருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். பரிசுத்தத்திலே நாம் வளருகிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் என்கிற ஆசீர்வாதத்தை முதலிலே இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலே, எருசலேம் இசை வினைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது. க்ளோஸ்லி பேக்டு, அதாவது நெருக்கமாகவும் கச்சிதமாகவும் கட்டப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? தேவனுடைய ஆலயத்திலே கூடியிருக்கிறவர்களுடைய வாழ்விலே அவர்கள் ஒருமனைப்பாட்டோடு, ஒற்றுமையோடு, அன்போடு கூட வாழ்கிற ஒரு ஐக்கியத்தை, ஒரு கச்சிதமான ஒரு ஐக்கியத்தை குறிப்பிடக்கூடியதாக காணப்படுகிறது. சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று கேள்விப்படுகிறோமே. 3000 5000 திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோமே. அத்தனை பேரும் தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டபடியினாலே அவர்கள் எல்லாரிடத்திலும் ஒரு மனது இருந்தது என்று பார்க்கிறபடி, இங்கே கூடி வருகிற ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு மனதை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி இங்கே 2வது ஆசீர்வாதத்தை, அந்த ஜனங்களினுடைய மத்தியிலே அன்பு, அவர்களுடைய மத்தியிலே பரிசுத்தம், அவர்களுடைய மத்தியிலே அன்பின் ஐக்கியம் காணப்படுகிறது என்பதை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை இங்கே சங்கீதத்தின் ஆசிரியர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்திலே அங்கே ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் என்று சொல்கிறார். அங்கே எல்லாரும் கடந்து செல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு, தாவீதின் வம்சத்தாராகிய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். தாவீதும் அவருக்கு பின் வரக்கூடிய நியாயாசனங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய வம்சங்கள் அங்கே தொடர்ந்து இருப்பார்கள். என் மூலமாக என் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற காரியத்தை உணர்த்துவிக்கும் வண்ணமாக, என்னை மாத்திரமல்ல என்னுடைய சந்ததியையும் ஆண்டவர் நிலைநிற்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி, அது கிறிஸ்துவினுடைய கடைசி அது சிங்காசனமாக அமைகிற வரையிலும் ஆண்டவர் அந்த நியாயாசனத்தை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்பதை, அந்த ஆசீர்வாதத்தையும் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சந்ததியின் மேல் ஆசீர்வாதம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுயித்திருப்பார்களாக. ஆலயம் அமைந்திருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்தை நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே, அதை தேடி வருகிறவருடைய வாழ்க்கையிலே, அந்த பட்டணத்தில் அமைந்திருக்கிற அந்த ஆலயத்திற்கு கடமைக்காக அல்ல, ஒரு வாஞ்சையோடு கூட செல்லுகிறவர்களுடைய வாழ்வை ஆண்டவர் சுகித்திருக்கும்படி செய்கிற ஒரு ஆண்டவர் என்பதை இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் போதிக்கிறார். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லுகிறார்.
அதற்கு அடுத்தபடியாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. தேவனுடைய ஆலயத்தை நாடி வருகிறார்களே, அந்த ஸ்தலத்திற்குள்ளாக, அலங்கத்திற்குள்ளாக சமாதானம், அந்த கோட்டைக்குள்ளாக, எருசலேமின் கோட்டைக்குள்ளாக வரும்பொழுது சமாதானமும், அந்த அரண்மனை, ராஜா வீற்றிருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்குள்ளே சுகமும் காணப்படுகிறது. இன்றைக்கு பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலமாக அமைந்திருக்கிறபடினாலே நாம் தொழுது கொள்ளுகிற இடங்களிலே ஆண்டவருடைய சமாதானமும் அவருடைய சுகமும் கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் அந்த நன்மையும் நமக்கு கிடைப்பதாக குறிப்பிடுகிறார். கடைசியாக சொல்லுகிறார், என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் என்று சொல்லி வாழ்த்துகிறது போல சொல்லுகிறாரே. இந்த வார்த்தையின் மூலமாக எனக்குள்ளாக கிடைத்த ஒரு சமாதானமும் சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் ஒரு உலகம் தரக்கூடாத சமாதானமும் என்னுடைய சிநேகிதருக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் அது கடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அவர்களும் இந்த ஒரு சமாதான வாழ்க்கையை, உம்மை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்படுகிறதே, அந்த சமாதானம் என்னிலிருந்து புறப்பட்டு அவர்களுடைய வாழ்வையும் நிரப்ப வேண்டும் என்கிற ஒரு வாழ்த்துதலை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நீர் உங்கள் ஒரு பட்டணத்திற்கோ ஒரு வீட்டிற்கோ செல்லும் போது அதனை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். சமாதானத்தின் வாழ்த்துதலை கூறும்படியாக ஆண்டவர் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அது பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின ஆசீர்வாதம் சமாதானமோ அந்த வீட்டிலே தங்கும். இல்லை என்று சொன்னால் பட்டணத்தை விட்டு புறப்படும் பொழுது உங்கள் கால்களிலே படிந்த தூசியை உதறிவிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போது நாம் பெற்ற அந்த சமாதானங்கள் நம் மூலமாக நம்முடைய சகோதரர்கள் என்பது விசுவாச குடும்பத்தார்களுக்கும் மற்ற சிநேகிதர்களுக்கும் அது பரவி போகக்கூடிய ஒரு ஆறை போல கடந்து போகிறது. என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னாரே, இங்கே சமாதான நதிகள் பாயும் என்பது போல் அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். எருசலேமை பார்த்துத்தான் இதை சொல்லுகிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதே அந்த ஆலயத்தின் நிமித்தம் என்பதை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாழுகிற பட்டணம், நாம் வாழுகிற தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தமே அது ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்முடைய ஆலயத்தில் நாம் ஜெபித்து சமாதானத்திற்காக வேண்டுதல் செய்தோம் என்று சொன்னால் ஆலயத்தின் நிமித்தமாகத்தான் தேவன் இந்த தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிட முடியும். ஆண்டவருடைய சமாதானம் புறப்படுகிற இடம் அவருடைய ஆலயம், அல்லது அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை ஆராதிக்கிற இடத்திலிருந்து, அல்லது அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளிடத்தில் இருந்து தான் சமாதானம் இந்த உலகத்திற்கு கடந்து செல்லும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் வாழுகிற பட்டணத்திற்கு, நாம் வாழுகிற தேசத்திற்கு, நாம் வாழுகிற இந்த உலகத்திற்கு சமாதானம் கடந்து செல்லுகிறதற்கு நாம் சமாதானத்தை நாடுகிறவர்களாக, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. நாம் வாழுகிற பட்டணத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் தொழுது கொள்ளுகிற இடத்தின் நிமித்தம் அவர்களுக்குள்ளாக நன்மைகள் உண்டாகிறது. அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அதற்காக வேண்டுதல் செய்வேன், தேடுவேன் என்று இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் முடிக்கிறதை பார்க்கிறோம். இத்தனை ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். என் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், இசை பிணைப்பான நகரமாக, க்ளோஸ்லி பேக்ட், கச்சிதமாக கட்டப்பட்ட, அதாவது இப்படிப்பட்ட ஆராதிக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது ஒரு மனம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறதே என்று உலகம் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கையை தருவார் என்கிறதை இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் போதிக்கிறார். நியாயாசனங்கள், என்னுடைய சந்ததியை, தாவீதின் வம்சத்தாரை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்று சொல்லுகிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது சுகித்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தருவார் என்று சொல்லுகிறார். அதி நிமித்தமாக தொழுது கொள்ளுகிற அலங்கத்திற்குள்ளாக, அரண்மனைகளுக்குள்ளாக சுகங்கள் உண்டாகும் என்று சொல்லுகிறார். சகோதரர்களுக்கும் சிநேகிதர்களுக்கும் அந்த சமாதானம் கடந்து செல்கிறது என்று சொல்லுகிறார். ஆலயத்தின் நிமித்தம்தான் தேசத்திலும் சமாதானம் குடியிருக்கும் என்று சொல்லி முடிக்கிறதை
என்பதை பார்க்கிறோம். இந்த வசனங்களை அறிந்து கொண்டு இதற்காக ஜெபித்தோம் என்று சொன்னால், எருசலேம் சாலோம், எபிரேய மொழியிலே சமாதானம் என்று சொல்லப்படுகிற அந்த சமாதான நதியானது நம்முடைய தேசத்திலே பாய்ந்து போக முடியும். உலகம் எதிர்பார்க்கிற, உலகம் தேடுகிற அந்த நிம்மதிய சமாதானத்தை தேவ பிரசன்னம் கொண்டு வரும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபை